Hello viewers, నేను பார்க்க போறது One Piece episode 718 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பிக்கா ஒரு பெரிய பிளானா போட்டு ஜோரோ கிட்ட சண்டை போட்டாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா கிங் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். ஏன்னா கிங் இருந்தா தானே இவனுங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவானுங்க. கைரோஸ் வேற எங்க கிங்கு காண்டி தான் நாங்க போராடுறோம்னு சொல்லிட்டான். ஜோரோ கிட்ட கேட்டப்போ தலைவன் எதுவுமே சொல்லல. ஏன்னா அவனுக்கு கிங் யாருன்னே தெரியாது. அட நம்ம ஆளுங்க வந்த வேலையே வேறையாச்சு. சோ இப்போ பிக்கா கிங் அட்டாக் பண்றதுக்காக பெரிய சைஸ் உருவத்துக்கு மாறி அப்படியே கால் எடுத்து வச்சு ஜங்குன்னு போவான். பாவம் வழியில மாட்டிட்டு இருக்க மக்கள் தான் படாத பாடுபடுவாங்க. ஏன்னா மிதிச்சான்னா கண்டிப்பா அத்தனை பேரும் சட்னி தான் அப்புறம் வலிச்சுதான் எடுத்துட்டு போகணும். இதுல வேற அவன் காலை எடுத்து வச்சான்னா ஒரு சிட்டியே அழிஞ்சிருது. எங்கத்த தப்பிச்சு ஓடுறது? எல்லாம் ஒவ்வொரு பக்கமா சிக்கி சின்ன பின்னமாயி செதறிட்டு இருப்பாங்க. நேவி ஆளுக இவனை இப்படியே விட்டோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு லைனா பீரங்கிய வச்சு சும்மா கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. ஆனா அது அவன் மேல எந்த ஒரு இம்பாக்டையுமே கிரியேட் பண்ண மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். வழியில இருக்க நேவி ஆளுக எல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஜோரோ அவனை எப்படியாச்சும் காலி பண்ணி ஆகணும்னு வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் இந்த வேகத்துல போனான்னா அவனை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சைஸ் பெருசா இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அசால்ட்டா போயிடுறான். அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் அவன் கிங் இருக்க பிளாட்டிவ ஒரு குத்துனான்னு வைங்க, அந்த இடத்துல இருக்க எல்லாருமே செத்து போயிருவாங்க. கிங் நசுங்கிடுவான். உசோப்பெல்லாம் பயத்திலேயே செத்துருவான். இவனை தடுக்க வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது வழியில அந்த அல்ல கைகள்லாம் வந்து நம்ம ஜோரோவை கண்ட மேனிக்கு சுடுவானுங்க. பிக்காவை அட்டாக் பண்ண விடாம தடுக்கணும்னு. ஆனா நம்மாலு போற போக்குல வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான்னு வைங்க. இப்ப அவனோட டார்கெட் பிக்காவை பிடிக்கிறது மட்டும்தான். அதே நேரம் கைரோஸ்க்கு அவன் எங்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. அவனுமே இப்ப எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். ஆனா அதுக்கு வேற வழியே இல்லையே. இந்த சைஸ்ல போய் அடிச்சான்னா கண்டிப்பா டன் நடக்கணக்காதான். பார்த்தரோமி எல்லாம் பார்த்துட்டு அட பரதேசி பண்ணாட பயலே எத்த தண்டி இருக்கான் ஒக்கா மக்கான்னு வாய பழுதுருவான். அதே நேரம் இங்க ஜோரோவோட பிளான் 1. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஸ்லாஷை யூஸ் பண்ணி வெட்டுனா அவன் இருக்க டிஸ்டன்ஸுக்கு அந்த ஸ்லாஷ் அட்டாக் வந்து கவர் ஆகாது. அதுக்கு இன்னுமே பவர் தேவை. அது வேலைக்கு ஆகாது, கைவிட்டுலாம். பிளான் 2 நல்லா ஹைட்டா போய் அங்க இருந்து ஒரு ஜம்ப் போட்டு அதுக்கப்புறம் வெட்டணும். ஆனா அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணி போறதெல்லாம் இம்பாசிபிள். சரி இப்ப அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது. பிளான் 3 இங்க இருந்து கத்தியே உசோப்பிய கிங்கே அலாட் பண்றது. அது எப்படி அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து கத்துனா கேட்கும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய உருவம் வரும்போது அவங்க எல்லாம் என்ன பார்க்காமையா இருப்பாங்க. அதான் பார்த்துட்டாங்களே. சோ அதுவுமே வேலைக்கு ஆகாது. அடுத்தது பிளான் 4 டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல்ல கால் பண்ணி அவங்களை எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓட சொல்றது. ஆனா அங்கதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்னன்னா அவங்க கிட்ட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் இருக்குது, ஆனா நம்ம ஆள் கிட்ட இல்லையே. அதை தேடி கண்டுபிடிச்சு சொல்றதுக்குள்ள அவன் காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அதே நேரம் அவன் பாட்டுக்கு அங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். உசோப்போட மூஞ்ச பாக்கணுமே, பேய் அடிச்ச மாதிரி இருப்பான். பின்ன இவ்வளவு பெரிய உருவ கொள்ள வந்தா பயமா இருக்காதா என்ன? இப்ப அவங்க தப்பிச்சு போகலாம் டைம் இல்ல, வேற ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். அதே நேரம் அந்த அல்ல கைகள்லாம் பிக்காவை பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருப்பானுங்க. தலைவா நீங்க தான் மாசு, உங்களால தான் முடியும்னு அவங்க எல்லாத்தையும் ஜோரோ அடிச்சு திருக்க விட்டுட்டு போவான். இங்க இவங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு பேந்த முழிப்பாங்க. பார்த்தரோமியோ தான் பார்த்து கதருவான். ஏன்னா அவனோட ரோல் மாடல் ஸ்னைப்பர் கிங் அங்கதான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை போய் அட்டாக் பண்ணி அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா அதனால பைய கதறி அழுது டே கல்லு மண்டையா இங்க வாடா நாவோ மண்டையா பழக்கிறேன்னு. பிக்கா அதெல்லாம் கட்டுக்காம அவன் பாட்டுக்கு வெறி கொண்டு போயிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு இவங்க 3 பேருமே பதறி செதறிடுவாங்க. ஏன் கிங்குக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட ஆரம்பிச்சிருவான். ஆஹா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அந்த டைம் தான் கிங் எலிசபெல்லாவை காட்டுறாங்க. நம்ம ஜோரோ பிக்கா கூட சண்டை போட வேண்டாம், அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க பஞ்சை ரெடி பண்ணுங்கன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். சோ அதே மாதிரி நல்லா வார்ம் அப் பண்ணி அவரோட பவர் பஞ்சை இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதனால இந்த பஞ்சை வச்சு அவனை காலி பண்ணிடலான்னு ரெடி ஆகும்போது ஜோரோ வேண்டான்னு வந்து தடுத்துருவான். ஏன்னா அவனை இப்ப அடிச்சு காலி பண்ணாலும் மறுபடியும் அந்த கல் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து வந்து அட்டாக் பண்ணதான் போறான். அதனால இப்ப அவனை காலி பண்ணுனா அவனை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு திருக்க விட்டாதான் உண்டு. சரி இப்ப என்ன பண்ணலான்ட்டு ஜோரோ என்ன சொல்றானோ அதை கேட்க அத்தனை பேருமே ரெடியா இருப்பாங்க. அங்க வேற நேவி ஆளுங்க போராடி பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. எவ்வளவு பெரிய பீரங்கி குண்ட போட்டாலும் அவன் பாட்டுக்கு அசராம போயிட்டு இருக்கான். பின்ன அடிச்சா வலிச்சா பரவாயில்ல, அவன் தான் வெறும் கல்லாச்சே. ஆல்மோஸ்ட் அவன் கிங்கு கிட்ட நெருங்கிட்டான். இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப்ல அவங்கள காலி பண்ணிடுவான். சோ ஜோரோ கிட்ட என்ன பண்ணலாம்னு நோண்டி கேட்பாங்க. அவன் அப்படியே கண்ண மூடி பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு சரி ரைட்டுன்னு ஒரு ஸ்மைலோட தலையில துணியை கட்டிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். தலைவன் தலையில துணியை கட்டிட்டான்னா சீரியஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். அங்க அவன் வேற அடிக்க போறான். ஆனா இங்க நம்மால சிரிச்சுக்கிட்டே ரெடி ஆவான். அவ்வளவுதான் அவன் பிளாட்டிவ்க்கு வந்துட்டான். ஏய் கிங் ரிகோ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை அடிச்சு காலி பண்ண போறேன்டா அப்படின்னு அவன் வாய்ஸை கேட்டவொன்னு குபீர்னு சிரிப்பு வரும். ஆனா அவன் சைஸை பார்த்து பயந்து போய் கதறிட்டு இருப்பாங்க. ஆஹா இதோட நமக்கு சங்குதான் போலேன்னு. அதே நேரம் இங்க ஜோரோ பிளான் 5 ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதாவது ஸ்கைல பரேந்து போய் அவனை வெட்டி திருக்க ஒண்ணுன்னு. அப்படியே அவனையும் காட்டுவாங்க, இங்க ஜோரோவை காட்டுவாங்க. என்ன ஆகும் ஏதாகும்னு ஒரே பதட்டம். ஜோரோ ஏதோ பிளான் பண்ணிட்டான். இன்னைக்கு அவனை செஞ்சிட வேண்டியதான்னு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!